ஒரு மனுஷன் ரொம்ப அன்பாயிட்டான்னா, ரொம்ப பாசமா எல்லார் கூடயும் பழக ஆரம்பிச்சான்னா, எல்லாத்துக்கும் உதவ ஆரம்பிச்சான்னா, அவனுக்கு பயம் இல்லாம இருந்துச்சுன்னா, இந்த உலகம் அவன எப்படி பார்க்கும்? இந்த உலகம் அவன ஏத்துக்குமா? இல்ல உலகம் வந்து அவன எப்படியாவது நிப்பாட்ட பார்க்குமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அப்படிப்பட்ட ஒரு கதை. இது வலிய பத்தின கதை இல்ல. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன பத்தின ஒரு கதை. ஒரு கட்டம் வரைக்கும் தான் இந்த உலகம் அன்ப ஏத்துக்கும். ரொம்ப அன்பா இருந்தா, இந்த உலகம் அத பார்த்து பயப்படும். எபிசோட் 1ல அம்மாவோட 4 குணத்த நம்ம பார்த்தோம். எந்த சிச்சுவேஷன்லயும் ரியாக்ட் ஆகாம இருக்கிறது, வலிய பயன்படுத்துறது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம குடுக்கிறது, கடைசியில பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்க, அந்த குணத்த ரொம்ப ஆழமா அவங்க வாழ்க்கையா மாத்திக்கிட்டாங்கன்னா, அவங்க பிரபலமாக ஆரம்பிச்சாங்கன்னா, என்ன மாதிரியான வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஏன்னா, அம்மா இப்ப வரைக்கும் அவங்க ஊருக்குள்ள, அவங்க தெருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பழக்கமானாங்க. ஆனா, இன்னைக்கு இந்த குணத்தினால அவங்க உலக அளவுல எல்லா இடத்துல இருந்தும் மக்கள ஈர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்க எப்ப மொத்த உலகத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப சில ஃபண்டமெண்டல் விஷயங்கள் மாறுது. உலகத்துல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க, அதுவரைக்கும் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டவங்க, அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க மனசுக்குள்ள தியானம் பண்ணல, அவங்க வெளியிலேயே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அழுக ஆரம்பிச்சாங்க. அவங்க அதே மனநிலையில இருக்க ஆரம்பிச்சாங்க, தியானத்துல, சமாதியில இருக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் அத நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இது ரொம்ப சாதாரண விஷயமா இருந்தது. ஒரு குட்டி பொண்ணு பஜனை பாடுது, சாமி கும்பிடுது, பாட்டு பாடுது அப்படின்னு நெனைச்சாங்க. ஆனா போக போக இது ரொம்ப டீப் ஆக ஆரம்பிச்சது. பஜனை, தியானம், நடனம் இப்படின்னு அவங்க தன்னிலைய மறக்க ஆரம்பிச்சு, ஆன்மீகத்தில திளைக்க ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு இத பார்த்து எதுவுமே புரியல. வார்த்தைகளால இவங்க அனுபவிக்கிறத வர்ணிக்க முடியல. சில நேரங்கள்ல அம்மாவுக்கு சங்கீதங்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஆமா, எங்கேயோ வாசிச்ச ஸ்பீக்கர்ல போட்ட சங்கீதம் இல்ல. அவங்களுக்கு நிஜமாவே கிருஷ்ணனுடைய ஃப்ளூட் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அப்ப அந்த ஃப்ளூட் சத்தம் கேட்கும்போது, அவங்க வெறும் கேட்டுட்டு மட்டும் இல்ல, அதுக்கு அவங்க ரெஸ்பாண்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க உடம்ப அசைக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு, சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ப்ளூடூத்ல போட்டுட்டு இருக்கிறவன், ஃபோன்ல பேசுறத ப்ளூடூத் காதுல இப்படி வச்சு பேச முடியுங்கிறது தெரியாதவன் பார்த்தா பைத்தியக்காரன்னு நெனைப்பானோ, அது மாதிரி ஆன்மீக உணர்வுகள், அனுபவங்கள் வர வர சுத்தி இருக்கிற சாதாரண மனிதர்களால அம்மாவ புரிஞ்சுக்கவே முடியல. சாதாரண மனிதர்களோட கண்ணுல இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா பட்டுச்சு. சில பேருக்கு நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சில பேருக்கு இது வந்து ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா, அம்மா அந்த இடத்துல ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்த அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆழமான சமாதிய அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. விபூதிய பூசிக்கிட்டு, யூனிஃபார்ம் போட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது விபூதி அளிக்கிற இந்த காலத்துல, மக்கள் ஆன்மீகம் அப்படின்னா என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அது வந்து ரொம்ப அமைதியா, கண்ட்ரோல்டா, அடக்கமா, கடவுள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணி வேணுங்கிறத அடையிறது அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா, இங்க அம்மா உணர்றது ரொம்ப இன்டென்ஸான ஒரு பக்தி. இது ஒரு புதுவிதமான ஒரு உணர்வு. அது ஓவர்ஃப்ளோ ஆகுது. இத மக்களால புரிஞ்சுக்க முடியல. வெளியில இருந்து பார்க்குறவங்க கண்ணுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஒரு குட்டி பொண்ணு பஜனை பாடிக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு அப்படியே சிலை மாரி நின்டுறா. திடீர்னு கையில ஏதோ ஒரு முத்திரையெல்லாம் வச்சு, ஏதோ மாரி கை நீட்டி அப்படியே நிக்கிறா. திடீர்னு அவ பஜனை பாடுறா. திடீர்னு அழுகுறா. திடீர்னு சிரிக்கிறா. திடீர்னு அவ வந்து உடம்ப அப்படியே ஒரு கேட்காத ஒரு சத்தத்துக்கு ஆடுற மாதிரி பண்றா. இப்படிங்கிறதெல்லாம் தான் வெளியில இருந்து பார்க்குற மனிதர்களுக்கு தெரிஞ்சது. மனுஷங்களுக்கு எந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியலையோ, அந்த விஷயத்துக்கு லேபிள் ஒட்டிருவாங்க. சில பேர் அம்மாவ பைத்தியம்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் அம்மா நடிக்கிறாங்கன்னாங்க. ஆனா, இன்னும் சில பேர் அம்மாவ பார்த்து பயந்தாங்க. ஏன்னா, சமுதாயத்த பொறுத்தவரைக்கும், எது சமுதாயத்துல இருக்கிறவங்க மாதிரி இல்லையோ, அது வந்து வேறுபட்டது. அது வந்து அபாயகரமானது. அது வந்து சரியானது இல்ல. இப்படிதான் சமுதாயத்தோட கட்டுப்பாட்டுல, சமுதாயத்தோட கோட்பாடுல இருக்கிறவங்க நெனைக்கிறது. ஆனா, இங்க தான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. அப்ப வரைக்கும் அம்மா தனிமையில வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, எப்ப அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்போ உலகமும் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. சமுதாயத்துல எப்ப ஒரு புது விஷயம் நடக்குதோ, அப்ப அந்த புது விஷயத்த உலகம் நிராகரிக்கும். அத கண்டுக்காம போகும்.
ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அது உண்மையானதா இருந்துச்சுன்னா, அப்ப அந்த உலகம் அத வந்து நிராகரிக்காது. அத பார்த்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். கிரிட்டிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். எதிர்க்க ஆரம்பிக்கும். அம்மா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 2ண்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. உலகம் போயிருச்சு. அம்மா அப்படியே தான் இருந்தாங்க. அதுவரைக்கும் அம்மாவ கண்டுக்காதவங்கலாம், அம்மாவ கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா பண்றது எல்லாத்தையும் கிரிட்டிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அம்மாவோட அனுபவம் ரொம்ப ஆழமாக ஆரம்பிச்சது. அம்மாவோட அந்த கனெக்ஷன் ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிச்சது. அம்மாவோட பிஹேவியர் அன்பிரெடிக்டபிள் ஆக ஆரம்பிச்சது. அன்பிரெடிக்டபிள்னா அவங்க யாரையும் ஹார்ம்லாம் பண்ணல. ஆனா, அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து அப்படிங்கிறது யாராலயும் கெஸ் பண்ண முடியல. மக்களுக்கு எதெல்லாம் கெஸ் பண்ண முடியலையோ, அது எல்லாத்தையும் பார்த்து பயப்படுவாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. சொந்த வீட்ல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க இப்படி எல்லாருமே சில கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. இங்க தான் நம்ம ஒரு உண்மைய பத்தி புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல கொஞ்சம் நல்லது யாரும் பண்ணா எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனா ரொம்ப நல்லது பண்ண ஆரம்பிச்சா, இந்த உலகத்துக்கு பிடிக்காது, புரியாது, பார்த்தா பயப்படும். விவேகானந்தர ரொம்ப புகழ்ந்து கும்பிடுவோம். ஆனா நம்ம வீட்ல விவேகானந்தர் பொறந்தா, திட்டி, சாமியாடி, பூஜை பண்ணி, அந்த குழந்தைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிருவோம். ஏன்னா, ரொம்ப அழகான, ரொம்ப புனிதமான விஷயங்கள நம்ம பார்க்க ஆரம்பிச்சா, நம்ம எவ்வளோ அழுக்கானவங்கன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அதனால தானோ என்னவோ, யாராவது ரொம்ப நல்லவங்களா இருந்தா, அவங்கள பார்க்கும்போது ஒரு விதமான வெறுப்பு, கோவம் நமக்குள்ள வரும். நம்ம மேல. ஆனா நம்ம மேல நம்ம அத காட்ட முடியாதுங்கிறதுக்காக, அவங்கள குறை சொல்லி, அவ்வளோலாம் யோக்கியம் இல்ல, யார் இந்த காலத்துலலாம் நல்லவனா இருக்க போறான்னு சொல்லி, ஏதாவது ஒரு வகையில அவங்கள கீழ இறக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா அம்மாக்குள்ள வெறும் கிருஷ்ணர், ஐக்கியம், ஆனந்தம், அன்பு இது மட்டும் தான் நிலைச்சிருந்தது. ஆனா அம்மாக்கு வெளியில கண்டிப்பா சூழ்நிலை அவ்வளோ அமைதியா இல்ல. நெறைய குழப்பங்கள், நெறைய சண்டைகள், நெறைய பிரச்சனைகள், நெறைய எதிர்ப்புகள், இப்படி பலவிதமான சூழல் வெளியில இருந்தாலும், அம்மா உள்ளுக்குள்ள அதே ஆனந்தத்தோட 9 வயசுல வீட்ல இருக்கிற சாப்பாட திருடி குழந்தைங்களுக்கு பக்கத்துல ஏழைங்களுக்கு குடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சோ, அதே அன்பு வளர, வளர அதே மாதிரி தான் இருந்தது. இங்க இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன். யாரா வேணா இருந்துட்டு போட்டும். அது ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆன்டர்பிரினர்ஷிப்பா இருக்கட்டும், ஏன் நம்மளோட இண்டிவிஜுவல் பிசிக்கல் ஹெல்த்த மெயின்டெயின் பண்றதா கூட இருக்கட்டும். எங்கெல்லாம் முன்னேற்றம் நடக்குதோ, அங்கெல்லாம் அந்த முன்னேற்றத்தினாலேயே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரச்சனைகளும் கூடும். இது வந்து உலக இயல்பு. ஸோ எங்கெல்லாம் வளர்ச்சி இருக்குதோ, அந்த வளர்ச்சியவே காரணமா வச்சு, அதுக்கு எதிர் திசையில குழப்பங்களும், சண்டைகளும், பிரிவுகளும், மனக்கசப்புகளும் நடக்க தான் செய்யும். ஆனா பல பேர் இந்த மாதிரியான எதிர்வினைகள பார்த்த உடனே, அவங்களோட முயற்சிய, அவங்களோட வளர்ச்சிய நிப்பாட்டிருவாங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே, "நமக்கு எதுக்குப்பா வம்பு? நம்ம இருந்த இடம் தெரியாம போயிரும்" அப்படின்னு சொல்லி திரும்ப பேக் அடிச்சுருவாங்க. ஆனா அம்மா அப்படி பண்ணல. அம்மா ஹஸ் ரீச்ட் தட் பாயிண்ட் வேர் ஷி கான்ட் கம் பேக். அவங்க இனிமேல் திரும்ப வர முடியாத அளவுக்கான ஆழமான ஆன்மீக பாதையில போக ஆரம்பிச்சாங்க. அம்மாவோட வாழ்க்கை தனக்கானதா இல்லவே இல்ல. மொத்த சமுதாயத்துக்காகவுமா மாறிருச்சு. அம்மா வெறும் கிருஷ்ணர மட்டும் உணர ஆரம்பிக்கல. இந்த மொத்த உலகத்துல இருக்கிற அத்தன பேரையும் கிருஷ்ணரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, "நான் கும்பிடுற கடவுள் நீங்க எல்லாரும் தான்" அப்படின்னு. அப்படி அம்மா கஷ்டப்படுற, கவலைப்படுற, வேதனையில இருக்கிற ஒவ்வொருத்தரோட வலியவும் அவங்களோட இடத்திலிருந்து உணர ஆரம்பிச்சாங்க. அம்மாவோட கருணை கடல் அளவுக்கு விரிய ஆரம்பிச்சது. இங்க தான் அன்பு பயங்கரமாகுது. எப்ப தனி மனித சுகத்துக்காக ஒருத்தன் வாழ ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு இந்த உலகத்துல ரொம்ப தெளிவான, அழகான பெரிய பெரிய மேடைகள் அமைச்சு தரப்படுது. ஆனா, எப்ப ஒருத்தன் தனக்காக வாழாம, இந்த சமுதாயத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறானோ, இந்த உலகத்துக்காக வாழ ஆரம்பிக்கிறானோ, அவன சாதாரண மனிதர்களால அவ்வளோ சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியறதில்ல. இன்னும் சொல்லப்போனா, அவன பார்த்தா ஒரு ஏலியன பார்க்குற மாதிரி, ஒரு வேற்று கிரகவாசிய பார்க்குற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நம்ம நாட்ல மகாத்மாவ அவதார் அப்படின்னு சொல்லுவோம். அவதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்துல அவதாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவததார மேலருந்து வந்தவங்க, வெளிய இருந்து வந்தவங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க ஏதோ வேற கிரகத்துல இருந்து ஃப்ளைட் புடிச்சு வந்தாங்கன்னு இல்ல. நம்மள மாதிரி இல்லாதவங்கன்னு அர்த்தம்.
நம்ம எப்படி இருப்போம்? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறது, சின்ன சின்ன சந்தோஷத்திலயும், துக்கத்திலயும் மேலேயும் கீழேயும் போறது, நம்மளோட மனசு வந்து ஒரு சமநிலையற்று இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை. மகாத்மர்கள் எப்படி இருப்பாங்க? இதுக்கு நேர் விரோதமா இருப்பாங்க. அப்ப இவங்கலாம் வந்து நம்மள மாதிரி இல்லாததுனால, அவங்கள வந்து அவதாரங்கள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஜேம்ஸ் கேமரானோட படத்துல அவத்தார் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம் கூட, அவதார் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு வேற்று கிரகவாசி அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் கற்பிக்கலாம். அதனால தான் அங்க ஏலியன பத்தி படம் இருந்ததுனால, அவதார் அப்படின்னு அந்த படத்துக்கு பேர் வச்சாங்க. ஆனா சில பேர் நெனைக்கிறாங்க, அம்மா வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரல. அதனால தான் வந்து அவங்க வந்து ரொம்ப கிரேட்டு, மகாத்மான்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாதவங்கலாம் சன்னியாசி அப்படிங்கிறாங்க. இல்ல. இன்னும் சொல்லப்போனா, அம்மா இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வெளிய ஓடி போல. இந்த உலக வாழ்க்கைய இன்னும் ஆழமா கட்டி புடிச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா, ஒரு சாதாரண கிரகஸ்தனுக்கு அவனுடைய மனைவி, மகள், குழந்தை இப்படி ஒரு 4, 5 பேர் தான் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. ஆனா, அம்மாவுக்கு இந்த மொத்த உலகத்துல கஷ்டப்படுற அத்தன பேரும் நெருக்கம். மொத்த உலகத்தோட வலியும் அவங்களோட வலி. ஸோ நிஜமா சொல்லப்போனா, ஒரு நிஜமான சன்னியாசி தான் ஒரு நிஜமான ஒரு சம்சாரி. ஏன்னா, ஒரு சம்சாரிக்கு வந்து ஒரு சின்ன வீடு தான் பந்தம். ஆனா, ஒரு சன்னியாசிக்கு இந்த மொத்த உலகமே பந்தம். ஒரு மகாத்மாவுக்கு இந்த உலகத்துல இருக்கிற அத்தன வலியும் தான் வலி. அம்மா உலக வாழ்க்கையில இருக்கிற வலிய பார்த்து ஓடி போனவங்க கிடையாது. மொத்த உலகத்தோட வலியையும் தான் வலியா ஏத்துக்கிட்டவங்க. எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்ல. நெனச்சு பாருங்க. ஒரு சின்ன பொண்ணு 4ஆம் கிளாஸ்ல ஸ்கூல் படிப்ப விட்டுட்டு, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, இது காலங்காத்தால 3 மணிக்கு எந்திரிச்சு பாத்திரம் கழுவுறது, மாட்ட குளிப்பாட்டுறது, தண்ணி எடுத்துட்டு வர்றதுன்னு அவ்ளோ வேலை நைட்டு 11 மணி வரைக்கும் செஞ்சுட்டு, தான் வலியே பெருசுன்னு நெனச்சிட்டு இருப்பாங்கன்னு நெனச்சா, மொத்த உலகத்தோட வலியும் என் வலின்னு சொல்லுதுன்னா, எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு உயிர்ல அது. வலிய பார்த்து உடையாம, கம்ப்ளைண்ட் பண்ணாம, ஓடாம, அந்த வலியவே அன்பினால ஆழமா தன்னோட வலி மட்டும் இல்லாம, உலகத்தோட வலியும் எடுத்துக்கிட்டு, ச்சே! இந்த இடத்துல தான் அன்பு அப்படிங்கிறது ஒரு உணர்வு மட்டும் இல்லாம, அன்புங்கிறதே அந்த மனிதருடைய ஐடென்டிட்டியா மாறுது. அம்மா அன்பு செலுத்துறாங்க இல்ல, அம்மாவே அன்பு மயமாயிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால தான், அவங்களால இத்தன கோடி பேர கட்டிப்புடிக்க முடியுது. இவ்ளோ பேரோட வலிய தான் வலியா பார்க்க முடியுது. நமக்கு இருக்கிறது அன்பு அப்படிங்கிறது ஒரு உணர்வு. ஐ லவ் யூ, ஐ லவ் திஸ் பெர்சன், ஐ லவ் ஐஸ்கிரீம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கும் அந்த ஐஸ்கிரீமுக்கும் நடுவுலயும் ஒரு உணர்வு இருக்கு. ஒரு உறவு இருக்கு. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு உறவு இருக்கு. ஒரு அன்பு இருக்கு. அப்ப இது வந்து ஒரு உணர்வு, ஒரு உறவு, ஒரு எமோஷன். ஆனா அம்மாவுக்கு அப்படி கிடையாது. அம்மாவே அன்பு. அப்படி ஒரு நிலைய அடைஞ்சதுனால தான், அவங்களால 72 வயசுலயும், 73 வயசுலயும் இத்தன கோடி பேர இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட வலியும் தாவலியா பார்க்க முடியுது. ஒருத்தர் அந்த நிலைய அடைஞ்சா தான், அவங்களால எனக்கு இவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு யாரையுமே பிரிச்சு பார்க்காம அன்பு செலுத்த முடியும். அவங்களுக்கு யாருக்கு எவ்வளோ அன்பு காட்டணும் அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே அளவுக்கு அன்பு காட்ட முடியும். தனக்கு பிறகு தான் தானமும், தர்மமும் அப்படிங்கிற ஃபார்முலாலாம் அவங்களுக்கு வராது. தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. தான்ங்கிறதே அழிஞ்சு, இந்த மொத்த உலகத்தையும் தானா பார்க்குற ஒரு நிலை அடைவாங்க. அப்ப அவங்களுக்கு தனக்கு வேணும்னு பிரிச்சு பார்க்குற குணமே இருக்காது. இந்த நிலைய பார்த்து தான் மனுஷன் பயப்படுறான். ஏன் தெரியுமா? இந்த நிலைய பார்த்த உடனே, ஐயோ! அப்ப எனக்குன்னு எதுவும் பண்ண முடியாதா? அப்ப கம்ஃபர்ட்டா இருக்க முடியாதா? அப்ப எனக்கு புடிச்சவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்னால பண்ண முடியாதா? அப்ப என்னோட ஈகோவ வந்து நான் விட்டுக் குடுக்கணுமா? அப்படிங்கிற விஷயம்லாம் வரம்போது, தனி மனிதன் பார்த்து பயப்படுறான். அதனால தான் என்னவோ, அம்மாவ ஆரம்ப காலத்துல மக்கள் ஏத்துக்க மறுத்தாங்க. பார்த்தா பயந்தாங்க. அப்படித்தான் அம்மா தன்னோட வலியிலிருந்து உலகத்தோட வலிய பார்த்து உலகத்த மாத்த ஆரம்பிச்சாங்க. உலகத்த மாத்தணுங்கிற ஒரு ஈகோஸ்டிக் அப்ரோச்சே இல்லாம இந்த உலகத்த மாற்ற ஆரம்பிச்சாங்க. இங்க தான் உலகம் அவங்களோட அப்ரோச்ச மாத்துச்சு. எப்ப உங்களுடைய தாக்கம் உலகத்துல பல பேருக்கு, பல நாடுகள்ல, பல மனிதர்களோட வாழ்க்கையில இருக்குதோ, அப்ப இந்த உலகம் உங்கள பார்த்து நியூட்ரலா இருக்காது. இது ஏதோ அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இல்லாம இருக்கிறது அப்படின்னு இல்ல. ஒரு ஆழமான ஒரு எதிர்ப்பு இருக்குது. என்னுடைய ஈகோனால, என்னுடைய சுயநலத்தினால, என்னுடைய ஆசைகள்னால, யாரு ஆசை இல்லாம, சுயநலம் இல்லாம
எல்லாத்துக்கும் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்கள பார்த்தா எனக்கு பொறுக்காது. அவங்கள எப்படியாவது நிப்பாட்டணும்னு தோணும். அதுக்கு காரணம் அவங்க இல்ல, நான். என்னால என்னைய அப்படி பண்ண முடியாத காரணத்தினால, அவங்கள நிப்பாட்டிட்டா, அப்ப நான் வந்து என்ன செல்ஃப் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம். இந்த லாஜிக்ல தான் நல்லவங்களுக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வருது. 2வது எபிசோடு முடிஞ்சிருச்சு. 3வது எபிசோட்ல நம்ம ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். அது வெறும் பக்திய பத்தினது இல்ல. வெறும் ஆப்போசிஷன் இல்ல. டைரக்ட் கான்ஃப்ளிக்ட். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆழமா உங்க மனசுக்குள்ள எந்த விஷயம் ரொம்ப டச் பண்ணுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம அம்மாவ பத்தி பேசல. அம்மாவ பத்தி மட்டும் பேசல. நம்மள பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம்.